வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு லாங் கேப்புக்கு அப்புறம் நம்ம யூடியூப் சேனல்ல உங்களை சந்திக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் மோட்டிவேஷனல் வீடியோஸ் நம்மளோட சேனல்ல இருக்கு. சக்சஸ் ஐடியா ஷேரிங் இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பிடி அண்ட் பிஆர்டி 2024 எக்ஸாம் அதை பத்தின ஒரு கோர் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லலாம், கிளியர் கட் அனலைசிஸ் சொல்லலாம் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்க் அனலைசிஸ், அடுத்து சிவி லிஸ்ட் 1:1.25 சொல்லியிருக்கோம். வெயிட்டேஜ், அதுக்கப்புறம் நமக்கு அதோட வெயிட்டேஜ் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்றது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் அண்ட் டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஆட் அண்ட் டம்ல மட்டுமே நமக்கு 1000 போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து ஒரு பேப்பர் கட்டிங்ல நம்ம பார்த்துருக்கோம் 14,000 டீச்சர் போஸ்டிங் வேகன்சி வந்து டிஎன் கவர்மெண்ட்ல ஆசிரியர் பணி நியமனம் 14,000 ஆசிரியர்கள் பணி நியமனம் அப்படிங்கிற பேப்பர் நியூஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்க்ரீஸ் ஆஃப் பிடி அசிஸ்டன்ட் போஸ்ட். ஸோ பிடி அசிஸ்டன்ட் போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமா, டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இதை எவ்வளவு தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ஸோ இஸ் இட் அ சான்ஸ் ஃபார் அ செகண்ட் ஆடெண்டம், இதுதான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க் அனலைசிஸ் அண்ட் வெயிட்டேஜ். ஸோ இதுல நமக்கு ஸ்டார் கொஸ்டின்ஸ் 12 கொஸ்டின்ஸ் இருக்கு. So 9 questions 2 answers 3 questions answer. So first mark analysis and weightage அப்படின்னு பார்க்கும்போது மார்க் எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கு அடுத்தடுத்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு டம் ஸ்ட்ரைக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. வாய் அடைச்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ 126 150க்கு 126. ஸோ 121 அந்த 4 மார்க்ல 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்மளோட ஸ்லைட்ல இருக்காது. ஸோ 9 இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 12 கொஸ்டின்ஸுக்கு 12க்குமே கரெக்ட் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. எந்த ஆன்சர் எழுதியிருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 9 கொஸ்டினுக்கு 2 ஆன்சர்ஸ், 9 கொஸ்டின்ஸ்க்கு 2 ஆன்சர், ஏஆர்பி சிஆர்பி ஏதாவது எழுதியிருந்தா மார்க். ஸோ 3 கொஸ்டின்ஸ்க்கு 4 ஆன்சர். ஸோ திஸ் வில் அஃபெக்ட். ஸோ நிறைய இதுல பார்க்கும்போது அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படிச்சு போட்டிருக்கவங்களும் இருப்பாங்க, படிக்காம போட்டிருக்கவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்படியே அது வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி மார்க் அப்படிங்கும்போது இந்த கட் ஆஃப் வில் இன்க்ரீஸ். அப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் 100 வாங்கினா போதும், சேஃப் ஜோன் அப்படின்றத முன்னாடியே முடிவு பண்ணிட்டு எப்பவுமே படிக்காதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த விஷயம் தான் இங்க ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா 100+ இப்போ நமக்கு எப்போ above 90 சேஃப், ஆஃப்டர் ப்ரெடிக்ஷன் நான் சொல்றது வந்து above 90 சேஃப். ஆனா நமக்கு இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா வெயிட்டேஜ் மார்க்ஸ் இருக்கு. ஸோ டெட் எந்த வருஷம் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற வெயிட்டேஜ் மார்க் இருக்கு. ஸோ கம்யூனிட்டி வைஸ் வந்து -+ ஆர் -10 ஆகலாம், இல்ல +10 ஆகலாம். ஸோ பாசிங் 30 இயர்ஸ் இட் வில் பி ஆஃப்டர் சிவி லிஸ்ட். இப்போ ஆட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க, சிவி வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஒன்றும் அப்படியே 1:5 கூப்பிடல, 1:10 கூப்பிடல, 1:1.25 தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஆக்சுவலா சிவி லிஸ்ட்னு ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதுல இருக்கிறவங்கள மேக்சிமம் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஆட் அண்ட் டம். ஸோ நமக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 610 கொடுத்துருக்கோம் ஆட் அண்ட் டம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க 360. ஸோ 9 நியர்லி 1000 வந்து ஆட் அண்ட் டம்லேயே ஆட் ஆயிருக்கு. 2200க்கு கொடுத்தது 3200 கிட்ட வந்துருச்சு. ஸோ அடுத்து இது வந்து இங்கிலீஷ் யூஜிடிஆர்பியோட மார்க்கு. ஸோ மோர் ஓவர் இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கு, இங்கிலீஷ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப கூட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்த வரைக்கும் அப்படிதான் தோணுச்சு. 121 அண்ட் அபவ்லே 4, 116 120ல 45 இருக்காங்க, 111 115 94 இருக்காங்க. ஸோ ஓவராலா 85 அபவ்வே வந்து உங்களுக்கு இந்த 90 மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா 4000 வருது. ஸோ இதோட சேர்த்து 4000 டோட்டல் வருது. ஸோ நமக்கு போஸ்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 377 ஃபார் இங்கிலீஷ். ஸோ இதை வந்து நீங்க அப்படியே எல்லா சப்ஜெக்ட்டுமே பொருத்தி பார்க்கலாம். -10 ஆர் +10 உங்களோட ஃபர்ஸ்ட் மார்க்கை பொறுத்து. இப்போ இங்கிலீஷ்ல 126 ஃபர்ஸ்ட் மார்க்குங்கிறதுனால இதை நான் கொடுத்துருக்கேன். உங்களோட ஃபர்ஸ்ட் மார்க்ல இருந்து அதை அப்படியே நீங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களால பொருத்தி பார்க்க முடியும். ஸோ இதுதான் ஆட் அண்ட் டம். எப்படி இன்னொரு ஆட் அண்ட் டம் போடும்போது நமக்கு இந்த 81 to 85க்கு வாய்ப்பு இருக்கலாம். பட் above 90 இருக்கிற பட்சத்துல ரொம்ப சேஃப் அண்ட் ஆல்சோ யுவர் வெயிட்டேஜ் வில் ஸ்பீக் அவுட் ஹியர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்து
ஸோ இஸ் இட் சான்ஸ் ஃபார் செகண்ட் அட்டெம்ப்ட் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஒரு இதுல முக்கியமான 2 பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் சொல்ல போறேன். ஸோ 14,000 பிளஸ் டீச்சர் வேகன்சி இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் டு பி ஃபில்ட் இன் ரீசன்ட் நியூஸ் பேப்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஜி, யூஜி அண்ட் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் இது எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து 14,000ங்கும் போது 6,000 அரௌண்ட் 6,000 வேகன்சி இன் பிடி. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட் போஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் அண்ட் ப்ரமோஷன் கவுன்சிலிங் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ பிடி அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க ஹை ஸ்கூல்ல ப்ரமோஷன் ஆகுறாங்க ஹெச்எம்ஸா, அண்ட் ஆல்சோ பிடி அசிஸ்டண்டா இருக்கிறவங்க பிஜிடிஆர்பிக்கும் பிஜி அசிஸ்டண்டாவும் போறாங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ல நமக்கு என்ன அப்படின்னா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஐ திங்க் ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு ப்ரமோஷன் கவுன்சிலிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது 2 விஷயம் இருக்கு. பிடிலேருந்து பிஜி ஆகிறவங்க இருக்காங்க, அதே நேரத்தில் பிடியா இருந்து ஹெச்எம்ஸ் ஆகிறவங்க 2 வேகன்சியும் ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ செகண்ட் ஆடம் மேபி இட் வில் லீட் டு ரிலீஸ் ஆஃப் செகண்ட் ஆடம் தான் சொல்லணும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு ஸோ யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல இன்னும் முக்கியமான விஷயங்களா நான் பாக்குறது வந்து ஒருவேளை இந்த டிஆர்பியில நீங்க செலக்ட் ஆகல அப்படின்னா ஸோ டீப் அண்ட் ஸ்டடி மட்டும் இல்ல, சர்க்கிள் ஸ்டடி நான் சொல்லுவேன். 360 டிகிரி ஸ்டடி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். நீங்க பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், ஷார்ட் கட்ஸை மட்டுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நீங்க ரீட் பண்ணி இருக்கிற பட்சத்துல எங்காவது ஒரு இடத்துல ஒரு விஷயம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல வரும். ஸோ கொஸ்டின் பேப்பர்ல மிஸ்டேக் இருக்கு, இஷ்யூஸ் நிறைய போயிட்டு இருக்கு, நீங்க படிக்கிறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. நம்மளோட வேலை, நம்மளோட பார்ட்டை பெஸ்டா கொடுக்கறது. ஸோ அதனால சொல்றேன். ஸோ ஸ்டடீஸை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்றதுங்கிறது கண்டிப்பா நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோஸ்ல கண்டிப்பா வரும். அதை நீங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல காமன் டாபிக்ஸ் டு பி ஸ்டடிட் பிஃபோர் சிலபஸ். ஸோ பிஜிடிஆர்பிக்கு இன்னும் சிலபஸ் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறதுனால நான் இப்ப போட்டுட்டு இருக்க வீடியோஸ் எல்லாமே சிலபஸ் இல்லாம காமனா லிட்ரேச்சர்ல என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கறது போட்டிருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட சேனல்ல எஜுகேஷனல் சைக்காலஜி சீரீஸ் தனியா போட்டிருக்கேன். ஹவு டு ஸ்டடி போம், ஹவு டு ஸ்டடி டிராமா, நான் ஃபிக்ஷன், ஃபிக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ மோட்டிவேஷனல் சீரீஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ மெமரி என்ஹான்சிங் டெக்னிக் எப்படி காரிலேட் பண்ணி படிக்கணும், எப்படி மெமரி என்ஹான்ஸ் பண்ணணும்ன்றது. ஸோ என்னோட சக்சஸ் ஐடியாஸ் ஷேரிங் போயிட்டு இருக்கு. ஸோ இன்ன வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.